என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போடுறோம்? மிஸ்டேக்ஸ் வேர்ல்ட் தமிழ் அவங்க சேனல் என்ன போடுறோம்? ரீசெண்டாக போகிற வீடியோ தான் போடுறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஜிம்ல இந்த பொண்ணு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தவர் மூஞ்சிலேயே உட்காந்துடுச்சு. ஐயோ பாவம் அந்த மனுஷன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? பையன் அடிக்கிற மலைக்கு நடுவுலயும் எங்க போறான்னு பார்த்தா அடடா. தம்பி, உங்க சேவை இந்த நாட்டுக்கு தேவை. அவங்க ஈஸியா விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவம். அந்த பையன் கீழே விழுந்து தோத்துட்டான்னு நினைக்கும் போது பஸ்ல ட்ரிப்புக்கு கிளம்பும் போது இவன் பஸ் முன்னாடி தேங்காய் உடைக்கும் போது அது பவுன்ஸ் ஆகி நேரா போய் அந்த பையன் செல்போனை தட்டி விட்டுடுச்சு. ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை போல இருக்கு. ஓடி வந்து தண்ணியில குதிக்கும் போது தண்ணிய காணோம். அவனுக்கே தெரியல. நம்மளுக்கு தெரியல, அவனுக்கு சம்பவம் இது. காலையில ஒரு வீட்டுக்கு ஆட்டோ வந்திருக்கு. சரி, யாரோ கெஸ்ட் தான் வந்திருக்காங்கன்னு பார்த்தா பேப்பர் போடுறவனா? என்ன பேப்பர் போடுறாரு? ஆட்டோல நியூஸ் பேப்பரா? 2 வாரம் பாக்குறாரு போல. அதுவும் அவர் அதை கேட்ச் பிடிச்சது வேற லெவலு. சரியான வார்த்தையை எழுதவும், இத மாத்தி ஒரு வார்த்தையா கொண்டு வரணும். பதில் என்னமோ தொலைபேசி. அவன் எழுதி வச்சிருக்கான் பேசி தொலை. கரெக்ட் தான். அவன் வித்தியாசமால யோசிச்சிருக்கான். கால் எடுத்து வச்சவரு என்ன மல்லாக்க படுத்துட்டாரு. இவர் பிளான் இப்படி தண்ணியில ட்ரிஃப்ட் அடிக்கிறது தான். ஆனா அவனால முடியல. அதுக்கு பதிலா அவனே ட்ரிஃப்ட் அடிச்சிட்டான். இந்த கடையோட நல்லா வழுக்கணும் வந்திருக்கும். பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. உங்களுக்கு அலும்பு தாங்க முடியலடா. எங்க பண்ணிட்டு இருக்கானவங்க? சோதனை இவருக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கவே கூடாது. இவர் படி இறங்கும் போது முன்னாடியும் பின்னாடியும் பொண்ணுங்க வந்த நேரத்துல மானமே போச்சுடா. அந்த பொண்ணுங்க முன்னாடியா வலிக்கு விழுந்துட்டாரு. மனுஷன் ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு. நம்ம புதுசா ஒரு பொருள் வாங்கினா அதை செக் பண்ணி பார்ப்போம்ல, அப்படி இவர் புதுசா வாங்கின பேட்மிண்டன் ராக்கெட்டை செக் பண்ண போய் இவர் உள்ள வந்துட்டு கதவை மூடலான்னு இழுத்தாரு. கண்ணாடி உடைஞ்சு கையோட இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஒரு பெரிய கல்யாண வீட்டு சாப்பாட்டு மெனுல ஃபாஸ்ட் ஃபுட் சேர்த்துக்க சொல்லி இருக்காங்க. அதுக்கு இவங்க இந்த ஓட்டம் ஓடுறீங்க. நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ங்கறோம்ல, ஆனா நிஜமான ஃபாஸ்ட் ஃபுட் இதாங்க. சோலி முடிஞ்சது. சூடா எடுத்துட்டு போய் முடிஞ்சா இத சிரிக்காம பாருங்க பாப்போம். போட்டோகிராஃபர் எங்க? இதோ வந்துட்டேன். மனுஷன் விழுந்தத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணிட்டாங்க. நீங்க சிரிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும் பாத்துக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன்ல ஸ்டேஜுக்கு டான்ஸ் ஆடுறேன்னு வந்துட்டு எல்லாத்தையும் அடிச்சு உடைப்பாங்க. கிழிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க பைத்தியம்.
டேய் ஆட சொன்னா டான்ஸ் ஆட வந்தியா இல்ல ஸ்டேஜ கலத்த வந்தியா? இது ஒரு நல்ல கேள்வி. கஷ்டப்பட்டு பண்ணி அவன் வச்சு. அசராம அடுத்த அப்பயும் ஸ்டெப் போட ஆடிக்கிட்டு ஆரம்பிச்சிட்டான். இருக்கான். வேற ஏதோ பண்ண போறாங்க. ஒரு வழியா இடியாப்பக்காரரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு இந்த அக்காலாம் பொளந்து எடுத்துடுச்சு. ஆமா ஓடிடுவாங்க. எதுக்கு அப்ப விக்கிறாங்க அவ்வளவு வேகமா போறதுக்கு? பறக்குறாங்க ஏதோ ஒரு ரேஸ்ல கல்யாணத்துல போற மாதிரி. இவர் ட்ரோனை முதல் தடவை பாக்குறாரு போல. இப்ப பயந்துட்டாரா? அது கிட்ட வேலையிலே வந்ததும், உங்களுக்கு ஐயோ பாவம் ஓடிட்டாரு. பாவமியா மனுஷன் இப்படியா கதற விடுறது? தெரியல போல இருப்பான். ஆத்துல சோப்பு போட்டு சும்மா ரசிச்சு குளிச்சிட்டு இருக்காருங்க மனுஷன். அம்மாடி பிச்சுட்டு வந்துரும் போல இருக்கு. கல்லு தலைவன் மாதிரி எல்லா இல்லங்க. துணியையும் துவைச்சு காய போட்டாப்புல. உடனே ஆனா விழுந்துருமா? கொஞ்ச நேரத்துல கொடுமை இது. அப்பா, உண்மையாவே வெறியா இருக்கு. பாவத்தை கொடி அந்து போச்சு. ரொம்ப பாவம் பண்ணிருக்காங்க. இங்க படிக்கணக்குக்கு கோதுமை வாங்கியிருந்திருக்கு இந்த பாட்டி. ஆனா இந்த பாட்டிய எப்படி ஏமாத்தி இருந்தான்னு பாருங்க. அடா பாவியா. பிடிச்சிட்டான். எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? பார்த்துட்ட இத முதல்ல கொட்டிட்டு அப்படியே அடுத்த முறை திருப்பிட்டாங்க. அளக்கும் போது அப்படியே திருப்பி அது வச்சு கொஞ்ச அளக்க தானே ஆரம்பிச்சிட்டான். இருக்கும். அடப்பாவி. ஐயோ. இப்படி அந்த மறைச்சிக்கிறாங்க. பாட்டி ஏதோ தப்பா இருக்கேன்னு அந்த பக்கம் போகும்போது திருப்பி இந்த பக்கம் வச்சுட்டான்பா. எவ்வளவு அலைக்கா அதை திருப்பிட்டான் பாருங்க. நம்ம தான் எல்லா இடத்துலயும் உஷாரா இருக்கணும். ஃபுட்பால் பிளேயர்ஸ் சில நேரத்துல இப்படி ஃபிளிப் பண்ணி த்ரோ பண்ணுவாங்க. நேத்து மேட்ச்ல அதை பார்த்துட்டு நானும் அப்படிதான் த்ரோ பண்ணுவேன்னு பண்ண போய் நமக்கு இது தேவையா? இது வராதது எதுக்கு ஏன்டா ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் அட் டைம்ல கொண்டு வந்துட்டாரு. ஆனா அத டேபிள்ல வைக்கும் போது கொட்டிட்டா. சூப்பர். அச்சச்சோ மொத்தமும் கொட்டிடுச்சே. ஏன் அப்படியே வச்சாரு? கை கெட்டினது வாய் கெட்டல போங்க. கல்யாண பொண்ணு தன் தம்பி கிட்ட எந்த ஒரு லூசுத்தனமும் பண்ணாதன்னு சொல்லியும் வந்திருக்கான் பாருங்க பேட்மேன் ட்ரெஸ் போட்டுட்டு. வெளிநாடுகள்ல ஜெண்டர் ரிவீலுங்கிறது சாதாரண ஒண்ணு. அப்படி ஒரு கப்புள்ஸ் ரெண்டாவதா என்ன குழந்தைன்னு ரிவீல் பண்ணும்போது பிங்க் பொண்ணு இந்த பையன் திரு திருன்னு முழிச்சிருந்தான். ஏன்னு நீங்களே பாருங்க. அம்மா குழந்தை குழந்தைனதும் அந்த குழந்தை எங்கன்னு தேடி இருந்திருக்கான். ஓ அதுக்குள்ள தேடுறான். ஓ இதாங்க அதுக்குள்ள இருந்து வந்துரும். ரெஸ்டாரண்ட்ல ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போன் நோண்டிட்டு இங்க வந்து உட்கார்ந்தாரு. எல்லாம் சகஜமா இருந்த மாதிரி தான் தெரியும். ஆனா பின்னாடி இவங்க சிரிக்கிறத நோட் பண்ணீங்களா? அவங்க ஃப்ரெண்ட் அங்க இப்ப போய் கண்டுபிடிச்சிருப்பீங்களே. ஆமா இவர் போன் யூஸ் பண்ணிட்டு தப்பான டேபிள்ல வந்து உட்கார்ந்துட்டாரு. அவங்க அங்க உட்கார்ந்துட்டாங்க. பின்னாடில இருந்து பாத்துட்டு உட்கார்ந்த அப்புறமும் எதிரில யார் இருக்கான்னு கூடவா பார்க்கல. இங்க ஒரு போட்டி. பலூனை கீழே விடாம டி-ஷர்ட்டை போட்டு கலத்தணும். தலைவன் இந்த விளையாட்டை ரொம்ப ஆர்வமா விளையாண்டு இருந்தாரு. கடைசியா அந்த பலூன் கீழே விழ போகுதுன்னு ஐயோ அவர் மல்லாக்க கீழே விழுந்துட்டாரு. வீட்ல நடந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ல வந்த எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்திருந்தாங்க. அப்போ இவரு பிளான் பண்ணி தான் இருக்காங்க. இன்னொரு பிளேட் கேட்டா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க பாஸ். கேட்காம பட்டன் தட்டி எடுத்துட்டான். அட நம்ம டிடிஎஃப் பழைய வீடியோவா? புதினா புனிதாங்கறாப்புல
புது கேர்ள் ஃப்ரெண்ட் பேரா? புனிதா. Show me this player. தம்பி, புதினாவத்தான் புனிதா நீங்களா? அந்த இது போட வேணாம்னு சொல்லிட்டீங்க. புனிதா. இது ரொம்ப ஓவரு. ஒரு ஹாஸ்பிடல்ல பின்னாடி தாத்தா என்ன பண்றாரு? தாத்தா என்ன தெரியுது? ஸ்கேன் ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. நமக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? சும்மா படம் என்ன போட்டு எல்லாமே காட்டுறாரு. சுருங்கி இருக்கு. இங்க கூட்டமா எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்த இவர் என்ன அலேக்கா நகர்ந்துட்டாரு. ஆனா அடுத்த செகண்ட் அதுல கண்ணாடி வச்சிருந்திருக்காங்க. அத கவனிக்கல இவரு. ஒரு தெரியல அதான் ஒரு வன்சை வளர்ந்துட்டு ட்ரெயின் ஏறும்போது இவர் செருப்பு மாட்டிக்கிச்சு போல. கடைசி வரைக்கும் அங்கேதான் இருக்கணும். நல்ல வேலை கால் மட்டும் ரொனால்டோ ஃபேனா இருக்கலாம், அதுக்குன்னு ரொனால்டோ மாதிரியே விளையாடணும்னு நினைச்சா முடியுமா? இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க நிறைய பேர் பார்த்து இருந்திருப்பீங்க. ஆனா இங்க என்ன எழுதி இருந்ததுன்னா அடப்பாயில ஸ்பெல்லிங் கூட தெரியாது. விளையாட போனதுக்கு கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க போங்க. நினைச்சதை வாங்குறதுக்காக உண்டியல்ல காசு சேர்ப்போம்ல, அப்படி எவ்வளவு சேர்ந்துருக்குன்னு பாக்க உண்டியல உடைச்சிருந்திருக்காங்க. ஒண்ணுமே இல்ல. என்னடா இது, வருஷம் ஃபுல்லா இவ்வளவுதான் சேர்த்தியா? இதை விட உள்ள நோண்டி எடுத்திருப்போம். ஃபுட்பால்ல கோல் கீப்பர் எப்படி இல்லாம பாலை தடுத்து பார்த்திருப்போம். ஆனா இந்த கோல் கீப்பர் எப்படி தடுத்து இருந்தாருன்னா சூப்பரா. என்ன லாங் ஜம்ப் தான், லாங் ஜம்ப் பல்டி அடிக்கிறாரு. சம பிளான்ப்பா, தூரமா போயிடலாம். ஜம்புங்க. கோல் கரெக்டா அந்த வீடியோ எடுத்துச்சு. அட சம டைமிங்ல. இதுக்குள்ள அவரால முங்க முடியல. அதுல முங்கி குளிக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணாருன்னா அண்டை கொடுத்து அடைச்சிட்டாரு. முழுசா நிறைஞ்சதும் ஒரு முங்கு. ஓ அதுக்குதான் அடைக்கிறாரா? நீங்களும் எல்லாம் ஒரு கோடிங்கிற மாதிரி ஷோல போன் கால் ஹெல்ப் ஆப்ஷன் இருக்கும்ல, அப்படி அமிதாப் பச்சன் நடத்தின ஷோல போன் கால் பண்ணும்போது सहारनपुर से बोल रहे हैं आप? हाँ जी, मैं अमिताभ बच्चन बोल रहा हूँ. कौन बनेगा करोड़पति से? अमिताभ बच्चन, हम शाहरुख खान बोल रहे हैं. பச்சனை நினைக்கிறேன். அதுல இவர் ரொம்ப ஆர்வமா பாட்டு பாடிட்டு இருக்கும் போது குழந்தையோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாரும் கிஃப்ட் அதுல அடுக்கி வச்சிருந்திருக்காங்க. அப்படி அடுக்கி வச்ச இவரு அச்சச்சோ பர்த்டே கேக்க தட்டி விட்டுட்டாரு. ஃபுட்பால வச்சு இவர் என்ன பண்ண போறாரு நினைப்பீங்க. ஆனா என்ன பண்ணாருன்னா ஆட்டத்தை பாருங்க. அட் டைம்ல ரெண்டு பேருக்கு அவசரம்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. அந்த கேக்கு தட்டுவிட்டு தான் பாவம். எனக்கு தெரிஞ்சு ஏதோ சின்ன பொண்ணோ சின்ன பையன் இல்ல, என்னதான் கிஃப்ட் வந்தாலும் நம்ம கேக் விட்டு போறோம் ஒரு ஆர்வத்துல இருக்கோம். அது எல்லாம் கீழே விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்?
இந்த ஆர்டர் பண்ணி லேட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. அந்த செருப்பு மாட்டிருந்ததுல ஒருத்தருக்கு ட்ரெயின்ல, அந்த காலை தான் அதுல இருந்து எடுத்துட்டு செருப்பு பிடிச்சிட்டு பக்கத்துலயே உட்காந்துக்க வேண்டியது. அவர் செருப்பு போயிருமோன்னு நினைச்சு பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. காலோடய வச்சுட்டு ஒத்த காலோட நின்றுட்டு இருக்காரு. காலு மாட்டல. ஆமா, கால் மாட்டுச்சுன்னா அவ்வளவுதான், சங்கு தான். நல்லா இருந்துச்சு எல்லாரும். ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.